உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் பாஜக இளைஞரணி தலைவர் அருண் தமிழ்ச்செல்வன் தலைமையில் பாஜகவினர் தாமரை சின்னம் சுவரில் வரையும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தை மக்களுக்கு மனதில் பதிய வேண்டும் என்ற வகையில் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக, வார்டு வாரியாக, தெரு தெருவாக தாமரை சின்னத்தை சுவற்றில் வரைய வேண்டும் என்ற கட்டளைக்கு ஏற்க புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் மாநிலம் முழுவதும் பதவிக்கு ஏற்றாற்போல் தாமரை சின்னத்தை சுவர்களில் வரைந்து வருகின்றனர். இதில் முதல் நபராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது சொந்த தொகுதியான மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வீதிகளில் தாமரை சின்னத்தை வரைந்து சின்னத்தின் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக முன்னாள் தொகுதியான வில்லியனூர் தொகுதியிலும் தாமரை சின்னத்தை வரைந்து அவரது பணியை சிறப்பாக செய்து வருகிறார். அந்த வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள் என பலரும் சுவற்றில் தாமரை சின்னத்தை வரைந்து மக்கள் மனதில் பதிய வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதி இளைஞரணி தலைவர் அருண் தமிழ்ச்செல்வன் என்பவர் உப்பளம் தொகுதியில் உள்ள சுவர்களில் தாமரை சின்னத்தை வரைந்து வாக்காளர்களை தாமரை சின்னத்தில் வாக்களிக்க தயார்படுத்தி வருகிறார். இவரை போன்ற இளைஞர் அணியினர் தாமரை சின்னத்தை அவரவர் பகுதிகளில் வரைந்து பாரதிய ஜனதா கட்சியை பலம் பெற செய்து வருகின்றனர். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே சுவர்களில் தாமரை சின்னத்தை வரைந்து மக்கள் மனதில் பதிய வைக்க அரும்பாடுபட்டு வரும் இக்கட்சியினர் சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் மனதில் சின்னத்தை பதிய வைக்கும் முதல் முயற்சியாகும். இதனால் காங்கிரஸ், திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி சின்னத்தில் தாமரை சின்னம் முதலிடம் வகித்து வருகிறது. இதேபோல் துணைத் தலைவர் சூரிய பிரகாஷ், செயலாளர் நிதிஷ், ஜெரி, இவான் ஒயிட் மற்றும் பொருளாளர் அருணாசலம் உள்ளிட்டோரும் சுவர்களில் தங்கள் பகுதிகளில் தாமரை சின்னத்தை வரையும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.